வணக்கம். நான் வதனிகண்ணா நோர்வேலேருந்து. நான் இன்றைக்கி பனங்காய் பணியாரம் செய்ய போகிறேன். அது பனங்காய் களி வாங்கிட்டு வந்து நான் ஸ்ரீலங்காவில் போனபோது இந்த பனங்களி வாங்கி வந்து நான் இப்போ இதில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு நான் முதல்ல அடுப்பில் சட்டியை வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் அந்த பனங்களியை அதுக்குள்ளே விட்டு நல்லா காய்ச்ச வேணும். காய்ச்சினா தான் அதோட பச்சை தன்மை இல்லாமல் போகும். அடுத்தது இந்த பதம் பிழைக்காது. மற்றது இந்த கைக்கிற தன்மை இல்லாமல் போய் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதெல்லாம் முக்கியமாக அந்த பனங்களியை காய்ச்ச வேணும். எங்களுக்கு இங்கே இப்படி தான் பனங்களி கிடைக்கும். ஆனால் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் நல்ல ஃப்ரெஷ்ஷான பனங்களி கிடைக்கும். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அது இல்லை, இங்கே எடுக்கக்கூடிய வசதி சந்தர்ப்பமே இல்லை. இப்படி கிடைக்கிறதே பெரிய விஷயம் என்று சொல்லணும். நான் இப்போ இதில் தான் பணியாரம் செய்ய போகிறேன். அது எப்படின்னு காட்டுறேன். முதல்ல நல்லா காய்ச்சினா அது நல்லா காய்ச்சிக்கலே கலர் மாறும். கொஞ்சம் தன்மை இல்லாமல் போகும். ஓரளவுக்கு கொஞ்சம் தன்மையாக இருக்குமே தவிர ஃபுல்லாக தண்ணி வற்றக்கூடாது. அப்படி காய்ச்சின பிறகு டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அது பச்சைத்தன்மை இல்லாமல் போகுதா இல்லை இருக்காண்டு. நார்மலாக இல்லைன்னா தெரியும் பச்சைத்தன்மை போனது. அதேமாதிரி பார்க்க தெரியும் உங்களுக்கு இது வித்தியாசமாக இருக்குன்னு. இது இப்போ நான் காய்ச்சி கொண்டு இருக்கேன். காய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருக்கேன். ஆற விட்ட பிறகு அதுக்குள்ளே சீனி போட்டேன். சீனியும் போட்டு ஒரு சொட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு சொட்டு உப்பும் போட்டேன். போட்டுட்டு நல்ல வழியாக குழைச்சினேன். இன்னும் சீனி போடக்க இன்னும் கொஞ்சம் தன்மையாக வரும். சீனி போட்டு நல்லா எங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இனிப்பு காணுமா இல்லை கக்கிதாண்டு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி மாவை போட வேணும். மாவு வந்து அவிச்ச மாவு தான் போட்டேன். நான் ஸ்டீம் பண்ணி வச்ச மைதா மாவு போட்டு குழைக்கிறேன். குழைக்கக்குள்ள தெரியும் அதை ஃபிட்டாக குழைக்கக்கூடாது. அதெல்லாம் கூட மாவு போட்டு குழைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து போடணும். ஏன்னா கையால் எடுத்து போடக்குள்ள அந்த நைஸாக விழ வேணும். அப்படி விழுந்தால் தான் அது நல்லா சாஃப்டாகவும் பொரிஞ்சு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ குழைச்சி முடிச்சுது. இப்போ நான் பொரிக்க போகிறேன். சட்டியில் எண்ணெய் வச்சு அது மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போடணும். இது வந்து நல்ல உருண்டையாக போடுறதில்ல, அது கண்டபடியே எடுத்து போடுறது. ஆனால் சின்ன இருக்கணும், அப்போ தான் வேகும். பனங்காய் பணியாரம் சுடக்கில் தான் சும்மா சேப்புகள் இப்படி அப்படி இருக்கணும் மட்டும். சும்மா ஒரு உருண்டை ஒரு உருண்டை ஒரு கணக்கான உருண்டையாக ஒரு சின்ன மாபிள்ட கணக்குக்கு எடுத்து போட்டால் சரி. அது பொரியக்கில் அது கொஞ்சம் பொங்கும், நல்லாவும் இருக்கும் வேகி. அப்படி போட்டால் சரி. நாங்கள் ஊரில் இருக்கக்குள்ள பனங்காய் பணியாரம் எல்லாம் பனங்காய் காலங்களில் பனங்காய் பணியாரம் அடிக்கடி வீட்டில் செய்கிறது. அதேமாதிரி எங்களோட வீட்டில் மட்டுமில்லை, யாழ்ப்பாணம் வந்தாலே பனங்காய் தான். இலங்கையிலே பனை வளங்கூடின இடம் யாழ்ப்பாணம் தான். அப்போ அதெல்லாம் பனை மரத்துலேருந்து வர பொருட்கள் நிறைய அங்கே செய்கிறவ. அதேமாரி பனங்காய் பணியாரம் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. பின்ன நாங்கள் ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட்றது கூடுதலாக. மற்றபடி இது ஸ்நாக்ஸ் தான், சாப்பாடு இல்லை. நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ள இதை அநேகமாக பின்னேரங்களில் தான் செய்து சாப்பிட்றது. ஆனால் இதை வந்து மிச்சங்களை வைக்கிறது அடுத்த நாள் விடியலில் சாப்பிட்றதுக்கு. விடிய சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். விடிய காலமெல்லாம் கூடுதலாக நாங்கள் அடிபடுவோம். முதல் சுடக்கில் கொஞ்சம் கைக்கும், அடுத்த நாள் நல்ல இனிப்பு நல்லா இருக்கும். அப்போ முதல் நாள் சாப்பிடக்குள்ள பெருசாக விரும்ப மாட்டேன் கணக்க சாப்பிட. ஆனால் அடுத்த நாள் விடிய சாப்பிடக்குள்ள அடிபடுவோம். நான் நைட்டு சாப்பிடையில் நான் கொஞ்சம் தான் சாப்பிட்னேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஞாபகங்கள் எல்லாம் இந்த பனங்காய் பணியாரம் செய்யக்கல சாப்பிடக்கல ஞாபகம் வருது. இங்கே சாப்பாட்டுக்கும் தட்டுப்பாடு இல்லை, அடிபடுறதுக்கும் ஆட்கள் இல்லை. ஊரில் இந்த நிலைமை வேறு, இங்கே நிலைமை வேறு தானே. ஆனால் அப்படியான சாப்பாடு அருமையாக தான் நாங்கள் இங்கே சாப்பிடுவோம். சாப்பிடக்கல நாங்கள் ஊருக்கு தான் நினைவு வரும் அநேகமாக. அங்கே சாப்பிட்டேன், என் அம்மா செய்து வந்தது அப்போ. இப்போ நாங்கள் செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அது மருமை பெருமையாக முக்கியமாக பிள்ளைகளுக்கு காட்டணுமென்றக்காகத்தான் இதே நாங்கள் செய்கிற மாதிரி. நான் கூட ஸ்லோன்லேருந்து வாங்கி வந்தேன் நான் இந்த களி. ஆனால் அன்றைக்கு இந்த மச்சால பிள்ளைகள் வந்து நிற்கல, இதற்கா செய்து கொடுத்து காட்டணுமென்றக்காகத்தான் இது நான் செய்தேன்னா. அவளுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு சாப்பிட்டவன். ஆனால் நான் செய்தபடியே தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டவையா இல்லை உண்மையாகவே பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் இதை பொரித்து முடிய வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதால் நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் கோல்டன் கலராக இறக்கலாம்.
இறக்கின பிறகும் அது கொஞ்சம் பொரியும், உள்ளுக்குள்ளே வேகும். அதால் கலர் மாற வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். சரி, நான் என்னுடைய காணொளியை இதோட நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.